அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை மார்ச் 2ஆம் வாரம் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மார்ச் 2ஆம் வாரத்தில் அதிரடியான பல மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்துடன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் 2ஆம் இடத்தை முழுமையாக வலுவுள்ள இடமாக மாற்றுகிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை, நிதி சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க. கடன்களை அடைத்தலுக்கான வழியும் மிக சிறப்பாக கிடைக்கும். புதிய முயற்சியில் எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். எதிர்பார்க்கிறபடியே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்துல தசாபுத்திகன் அனுகூலமாக இருப்பின் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி ராசியின் நீட்சி அதிபதியான சனி இறுதி தருவாயில் இருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் ஆதரவு போன்றவை மிக சிறப்பாக அமைவதால் பணியில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வரும். 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரமும் இன்னும் சில வாரங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை உத்தியோக ரீதியான பணிகளில் சந்திக்க முடியும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிரந்தரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் அனுகூலமாகவும் சிறப்பானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்குதல், வியாபாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை மிக சிறப்பாக இந்த வேளையில் மேற்கொள்ளலாம் என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் வலம் வருகிறாருங்க. சூரியனும் லாபஸ்தானத்தில் இருப்பது ரெட்டிப்பு நன்மையை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் 2, 3, 4 என வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன் துவக்கத்தில் உச்சம் நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறார். சந்திரன் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திரன் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அதே சமயம் விரயஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். ராகு லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் விரயத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறார். குறிப்பாக 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. புதனின் இந்த வக்ர இயக்கம் என்பது நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் விரயத்தில் அவர் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் உச்ச நிலையில் வக்ரம் பெற்று வலம் வருகிறாருங்க இந்த வாரத்தில். எனவே இந்த வாரத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் சுக்கிரனின் ஆதரவு மிகவும் சாதகமாக
அதிகமாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபகரம் நிறைந்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். குறிப்பாக கலைத்துறையில், சினிமா துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருங்க. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். திட்டமிடுதலை காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் பல பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கட்சியில், தொண்டர் மத்தியில் மிக பெரிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. வித்யா கரகரான புதன் விரயத்தில் வகரம் பெற்று லாபத்தை வலுப்படுத்துவதால் கல்வியிலும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை மாணவ மாணவியர் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பாடத்தை ஒருநிலைப்படுத்தி கவனத்துடன் படிப்பதோடு நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் இந்த தருணத்தில் யோகஸ்தானத்திற்குரிய அற்புத பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். இந்த தருணத்திலிருந்தே சற்று ஆன்மீக சிந்தனை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை குறித்த தடை, தாமதம், தயக்கம் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே யோகம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மேசராசிக்காரர்கள் துணிச்சலுடன் தைரியமாக பல பணிகளை இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக பெறுவதோடு மிகப்பெரிய அளவில் அசாதாரண காரியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக வருகின்ற 11ஆம் தேதி அன்று பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்வதால் பெரிய அளவிலான தடைகளை கூட தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி பாருங்க. எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றமும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும்.